அக்டோபர் மாதம் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணுகிறார், இதோ நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, பொருளாதாரத்திலே நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், பலவிதமான இன்னல்களுக்குள்ளாய் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு கர்த்தர் ஞான விருத்தியை கட்டளையிடுவார். எந்த குடும்பங்களில் சமாதானம் குறைபட்டு கிடக்கிறதோ சமாதானத்தை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். யாரோட சரீரங்கள பலவீனங்கள் இருக்கிறதோ இதோ கர்த்தர் சுகம் என்கிற விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுதே சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அனுக்கிரகம் வந்து அமருவதாக. சாபங்களிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார், நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார், எல்லா சத்துடைய கிரியைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் விடுவிப்பார். உங்களுடைய ஊழியனுக்கு விரோதமாய், ஊழியக்காரிக்கு விரோதமாய் நீங்கள் பேசின வார்த்தைகள், நீங்கள் சொன்ன பரியாச உதடுகள், தேவன் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஊழியக்காரனை உபவாச நாட்கள் இதுவரை இந்த தடையை கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த அக்டோபர் மாதம் நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய், தடைகளை உன்னில் நீக்கி போடுவார். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த ஆராதனையிலும் கூட தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்ன வார்த்தை எங்களுக்கு கொடுக்க போகிறீர் என்ற பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:18. தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 1:18. அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி, அந்நாளிலே கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கோடிட்டு காண்பித்தார். இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆமென் என்று அங்கீகரிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் சிரசின் மேல் வந்து அமரும். அன்றைக்கு ஒரு பொய்யான தீர்க்கதரிசி பீலேயாம் சொல்ல போகுமானால் அந்த வார்த்தையே பலிக்கும் என்று சொன்னால், பொருளாசையிலே விழுந்து போன ஒரு பீலேயாம் சொல்ல வார்த்தையே பலிக்கும் சொன்னால், தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருந்து தேவனுடைய அழைப்பை பெற்று வரக்கூடிய தேவ மனுஷனா நான் அறிக்கை பண்ணுகிற வார்த்தையை பரலோகம் அங்கீகரிக்கும். இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணுகிறார், இதோ நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். பெனியேல் குடும்பத்தாரே, கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தொழிலுக்கும் தேவன் உங்கள் ஊழியத்திற்கும் அனுக்கிரகம் செய்வாராக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த மாதம் அனுக்கிரகம் பண்ணுவார். அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனுக்கிரகம் என்றால் என்ன? கிருபை தான் அனுக்கிரகம், இரக்கம் தான் அனுக்கிரகம். இன்னும் சொல்ல போனா தேவன் அருளுவது அருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய அருள் அது அனுக்கிரகம். இன்னும் சொல்ல போனா அனுக்கிரகம்னா ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் ஒத்துக்கொள்ளுகிறது, ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கொள்வது, இதுவும் என்னதாங்க? அனுக்கிரகம். ஆமென் சொல்லுங்க. 5 பொருளை உடையது. 1 தேவனுடைய இரக்கத்தை அனுக்கிரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொன்று தேவனுடைய கிருபை அனுக்கிரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அருள் அனுக்கிரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அனுக்கிரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை ஒத்துக்கொள்வது அனுக்கிரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் கர்த்தருடைய அனுக்கிரகத்தின்படி உங்களுக்கு கிருபையையும் உங்களுக்கு இரக்கத்தையும் உங்களுக்கு அருளையும் நீங்கள் கேட்கிறதை ஏற்றுக்கொள்ளவும் உங்களுக்காக கர்த்தர் சிலவற்றை ஒத்துக்கொள்ளவும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் மேல் அனுக்கிரகமாய் இருப்பாய். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் மேல் அனுக்கிரகமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, இந்த மாதம் ஆண்டவர் கர்த்தர் நம்ம அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல சில வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது அனுக்கிரக காலம் என்று சொல்லி. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது அனுக்கிரகத்தின் வருஷம் என்று சொல்லி. நீங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
19ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பார்ப்போம். லூக்கா 4:19. இயேசுவின் மேல் மோக்கமாக இருந்தது. இயேசு ஒரு வசனத்தை வாசிச்சாரு. ஏசையா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த வசனம், தேவனுடைய அனுக்கிரக காலம், அனுக்கிரக வருஷம் என்ற அந்த வசனத்தை வாசித்து தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்தாராம். எல்லாருடைய கண்களும் அவரை பார்த்து கொண்டே இருந்ததாம். இப்ப இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், வாசிமா. அவர் பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனுக்கிரகத்தின் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே சொன்னார். அப்ப அனுக்கிரகம்னா யாரு? இயேசு கிறிஸ்து வந்திருப்பது தான் அனுக்கிரகம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் காலம்தான் அனுக்கிரகம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலம் இயேசு கிறிஸ்துவின் காலம். எனக்கு அன்பான கர்த்தருடைய தினமே, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் என் இயேசு கிறிஸ்துவின் அனுக்கிரகம் நம்மேல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். தேவனுடைய அனுக்கிரகம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரே சொல்லுங்களேன். போகட்டும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அனுக்கிரகம் இந்த அக்டோபர் மாதம் என்ன செய்யும்? ஒரு 3 ஆசீர்வாதங்களை வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நான் அறிக்கை பண்றேன். நீங்கள் விசுவாசத்தோடு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் இந்த மாதம் உங்கள் மேல் அனுக்கிரகமாய் இருப்பார். ஆமென். ஸோ முதலாவது, தேவனுடைய அனுக்கிரகம் என்ன செய்யும்? எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எசேக்கியேல் 36:37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் மந்தை பெருகுகிறது போல அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? மனிதர்களை பெருக பண்ணுவேன். கவனிங்க, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்னார், தேவனுடைய அனுக்கிரகம் என்ன செய்யுமா? முதலாவது, விருத்தியை கட்டளையிடும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். பெருகும்னா விருத்தி. ஆண்டவர் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் விருத்தியை கட்டளையிடுவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போலவே இருக்க போகிறது இல்லை. உபாகம் 1:12 சொல்லுது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லியபடியே உன்னை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். நான் சொல்றேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து என் ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு உங்களை விருத்தியாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 33:11. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உனக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இங்க யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அவனுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறது. ஏசா 400 பேரோடு கூட யாக்கோபை எதிர்கொள்ள வருகிறான் என்ற செய்தி கேள்விப்படுகிறது. உடனே யாக்கோபு என்ன பண்ணானா, தன்னுடைய உடைமைகளை எல்லாம் பிரித்து தன்னுடைய அண்ணனுக்கு பிரித்து கொடுத்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கொடுக்கும் பொழுது தான் சொல்கிறான், எனக்கு நான் உமக்காக கொண்டு வந்து இந்த வெகுமதிகளை நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. அப்போது ஏசா சொல்கிறான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதுப்பா, எனக்கு போதும் அப்படின்றான். அப்போ யாக்கோபு சொல்கிற வார்த்தை தான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார், தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார், எனக்கு போதுமானது இருக்கிறது, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. எனவே உமக்கு பிரித்து கொடுக்கறதுனால நான் என்ன பண்ண போறதில்ல, குறைவுபட போறதில்ல.
ஆண்டவர் என்னை போதுமான அளவிற்கு என்னை விருத்தியாக்கி இருக்கிறார், இதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள் என்று சொல்லி யாக்கோபு சொன்னான். கவனிங்க, யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகும் பொழுது எப்படி தான் போனாராம்? வெறும் கையில் ஒரே ஒரு தடி, ஏதாவது மிருகங்கள் வந்தால் ஒரு 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 சேஃப்டிக்காக ஒரே ஒரு தடியை மட்டும்தான் கையில் கொண்டு போனார். ஆனால் வெறும் கையாக தான் போனான். அடுத்த வேளை ஆகாரத்துக்கு கூட அவன் கையில் எதுவும் இல்லை. யாக்கோபு ஜெபம் பண்ணும்பொழுது இப்படி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா ஆண்டவரே நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று சொல்லி அவன் அடுத்த வேளை ஆகாரம் இல்லாததுனால தன்னுடைய ஆகாரத்துக்காக அவன் புலம்புறதை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படிங்க, ஒன்றுமில்லாதவனாக தான் அவன் யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போனான். ஆனால் திரும்பி வரும்பொழுது தன்னுடைய அண்ணனுக்கு என்னெல்லாம் கொடுத்தான் தெரியுங்களா? எவ்வளோ கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க தெரியுமா? கவனிங்க, கணக்கு சொல்லுது. நீங்கள் ஆதியாகமம் 32 அதிகாரம் 14 வசனம் 15 வசனம், 200 வெள்ளாடுகளும் 20 வெள்ளாட்டு கடாக்களும் 200 செம்மறி ஆடுகளும் 20 செம்மறியாட்டு கடாக்களும் 30 ஒட்டகமும், பால் கொடுக்கக்கூடிய 30 ஒட்டகம், 30 குட்டி ஒட்டக குட்டி, 40 கடாரிகள், 10 காளை, 20 கோழிக்கை கழுதை, 10 கழுதை குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அண்ணனுக்கு ஃப்ரீயா கொடுத்த கிஃப்ட் எவ்வளோ? ஆடு மட்டுமே 440 ஆடு மட்டும். ஒட்டகம் 60 ஒட்டகம், பெருசு சின்னது எல்லாம் சேர்த்தா. மாடு ஆடு, அதை ஓட்டுறதுக்கு வேலைக்காரர்கள், அதை மேய்ப்பதற்கு வேலைக்காரர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பரிவாரத்தையே அவன் பிரித்து என்ன பண்ணான்? தன் தகப்பனு தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்குறான். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெறும் கையாய் இருந்த யாக்கோபை கர்த்தர் விருத்தி அடைய வைத்திருந்தார். ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, பொருளாதாரத்திலே நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், பலவிதமான இன்னல்களுக்குள்ளாய் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டியிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இதோ இந்த மாதம் தேவன் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார், உன் வெறுமையை கர்த்தர் மாற்றுவார், உன்னை விருத்தி அடைய செய்வார். அநேகருக்கு நீ எடுத்து கொடுக்கத்தக்கதாய் உன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை விருத்தியாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பிரசங்கியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா, பிரசங்கி 3:13, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எங்க நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறது யாருடைய அனுக்கிரகமா? தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம். இந்த மாதம் நீங்க திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், நீங்கள் திருப்தியாய் புசிப்பீர்கள், தேவனுடைய அனுக்கிரகத்தின்படி நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். என் ஆண்டவர் இந்த மாதம் தேவனுடைய அனுக்கிரகத்தினால் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நீங்கள் இருக்கிற நிலையில் இருக்க போகிறது இல்லை. ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு கர்த்தர் ஞான விருத்தியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் குறைபட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பொருளாதாரத்தில் விருத்தியை கட்டளையிடுவார். எந்த குடும்பங்களில் சமாதானம் குறைபட்டு கிடக்கிறதோ சமாதானத்தை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். யாருடைய சரீரங்களில் பலவீனங்கள் இருக்கிறதோ இதோ கர்த்தர் சுகம் என்கிற விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுதே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அனுக்கிரகம் வந்து அமருவதாக. இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஆமென். இரண்டாவது, தேவனுடைய அனுக்கிரகம் என்ன செய்யும்? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 18 வசனத்தையும் 17 வசனத்தையும் வாசிக்கணும். முதல்ல 18 வாசிங்க, அப்புறம் 17 வாசிங்க. வாசிங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ணினான். அப்பொழுது ஆண்டவர் அபிமெலேக்கும் அவருடைய மனைவி
அவனுடைய வேலைக்காரிகள், அவர்கள் எல்லாரும் பிள்ளை பெறும்படி தேவன் என்ன பண்ணாராம்? அனுக்கிரகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கின் வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால். கவனிங்க, கர்த்தர் அபிமெலேக்குடைய வாழ்க்கையில சந்ததி விருத்தி உண்டாக கூடாதபடி, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரிகள், அவனுடைய ஜனங்கள், கவனிங்க, அவன் மட்டும் இல்ல, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே பிள்ளை பிறக்க கூடாதபடி ஆண்டவர் கற்பத்தை அடைச்சு போட்டிருந்தார். பிள்ளை பிறக்க கூடாதபடி அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தடுத்து போட்டிருந்தார். இப்போ ஆபிரகாம் ஜெபம் பண்றான். தேவனுடைய அனுக்கிரகம் அவர்களுக்கு பிள்ளை என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், அவர்கள் பிள்ளை பெறக்கூடாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடை, ஆண்டவரே அந்த தடையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா ஆபிரகாம் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அந்த தடையை மாற்றி போட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த 2வது தேவனுடைய அனுக்கிரகம் எந்த காரியங்களில் நீங்கள் தடைப்பட்டு கிடக்கிறீங்களோ, எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரக்கூடாதபடி நீங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ, என் தேவன் அந்த தடைகளிலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்படி சொல்றேன், தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். எல்லா அநித்தியமான பாவ காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். சாபங்களிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். எல்லா சத்துடைய கிரியைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் விடுவிப்பார். தேவன் இந்த மாதம் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். எனவே நம்மை தேவன் விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நீங்கள் அதை கொஞ்சம் தியானிக்கணும். கவனிங்க, இந்த பகுதியை பலமுறை நானும் வாசிச்சிருக்கிறேன். வாசிக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கு என்ன பண்ணாராம்? அப்போ நான் நினச்சேன், இந்த அபிமெலேக்கு இவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட்டு போயிடுவான். ஏன்னா இவன் என்ன சொல்லுவான்னா, நான் யாருக்கு தங்கச்சி? ஆபிரகாமுக்கு தங்கச்சின்னு சொல்லிடுவான். அதனால் இவளை மனம் முடிக்கிறதுக்கு தான் அந்த அபிமெலேக்கு சாராளை கூப்பிட்டு போவான். அப்போ ஆண்டவர் இதுக்காக தான் அவங்க கற்பங்களை அடைச்சிட்டார் போல அப்படின்னு யோசித்த நாள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடச்சிது. என்னென்னா, நீங்கள் முன்னாடி பகுதி அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அபிமெலேக்கு கிட்ட ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து சொல்கிறார், ராத்திரியில் தரிசனமாகி சொல்கிறார், அபிமெலேக்கே, நீ கூட்டு வந்திருக்கிற இந்த ஸ்திரீ நிமித்த நீ செத்துருவேன். என்ன பண்ணுவ? செத்துருவேன். அவ ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, என் மகன் ஆபிரகாமுடைய மனைவி. அதனால அவளை கொண்டு போய் ஒழுங்கா என்ன பண்ணிடு, அவங்கிட்ட விட்டுடு. இப்போ அபிமெலேக்கு சொல்றான், ஆண்டவரே, நான் உத்தம இருதயத்தோடு இதை செஞ்சேன்னு நீங்க அறிவீங்க. நான் தப்பான எண்ணம் கொண்டு செய்யலை, இன்னொருடைய மனைவி மேல நான் ஆசைப்படலை, உத்தம இருதயத்தோடு இதை நான் செஞ்சேன் என்பதை நீர் அறிவி ஆண்டவரே என்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் என்ன பண்ணேன், காத்தேன். அப்போ இவன் தெரியாம தான் பண்ணான். கவனிங்க, என்னதுங்க, இவன் தெரியாம தான் பண்ணான். ஆண்டவரும் தடுத்தாரு. உடனே இவன் கீழ்ப்படிஞ்சிட்டான். கூப்பிட்டு காலையில கூப்பிடுறான் ஆபிரகாம், இங்க வாடா, ஏன்டா உன் தங்கச்சின்னு சொன்னேன். உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நான் பொய் சொல்லவில்லை, நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன். காரணம், எங்க அப்பா எங்களுக்கு ஒரே அப்பா, ஆனா எங்க அம்மா வேற அவங்க அம்மா வேற. ஆதி காலத்துல தங்கச்சி கூட கல்யாணம் பண்ணலாம், சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், அது ஆதி காலம். சரிங்களா? அப்போ அவர் சொல்றாரு, எங்க அப்பா ஒருவர், ஆனா எனக்கு அம்மா வேற அவங்க அம்மா வேற. அவள் எனக்கு சகோதரி என்பது மெய்தான், நான் போய் சொல்லலை. ஆனா அவ எனக்கு யார் இப்போ? மனைவி. நான் மனைவின்னு சொன்னா என்னை கொன்றுவீங்களோ, இங்க தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று பயந்து தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றான். அப்போ தேவனுக்கு பயப்படுறவனா இருந்ததுனால தான் அபிமெலேக்கு சாராளை என்ன பண்றான், அங்க அனுப்பி வைக்கிறான். அப்போ அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் ஏன் கற்பத்தை அடைச்சான்? அவன் கெட்ட எண்ணத்தோட செய்யல, ஆண்டவர் சொன்ன உடனே திருத்திக்கிறான். அப்போ ஆண்டவர் நம்ம அநீதி உள்ள ஆண்டவரா என்ன?
ஏன் அப்போ கற்பத்தை அடைச்சாருன்னா, இந்த வசனத்துக்குரிய ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு. வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம். சாராள் நிமித்தம் தான் என்னாச்சு? ஆபிரகாமுக்காக கர்த்தர் என்ன பண்ணல? கற்பத்தை அடைச்சு போடல. யாருக்காக? சாராளுக்காக. ஏன் சாராளுக்காக கற்பத்தை அடைச்சார் தெரியுமா? நீங்க முன்னாடி வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். வாசிங்க. உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ அபிமெலேக்கு என்ன பண்ணான்னா, ஆபிரகாமை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 1000 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு தன்னுடைய சொந்த இனபன ஜந்துக்களுக்கு முன்பதாக சொல்றான், தன்னுடைய உறவுகளுக்கு முன்பதாக, சாராளே 1000 வெள்ளிக்காசை உன் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்குறேன். ஏன் கொடுத்தன்னா, ரொம்ப பரியாசமா சொல்றான், உன் முக்காட்டுக்கார செலவு அது அப்படின்றான். உன் முக்காட்டுக்கு செலவு. அவளை அவமானப்படுத்தும்படி, சாராளை பரியாசம் பண்ணி, சாராள கீழ்த்தரமா பேசி, சாராளுடைய மனவேதனையை உண்டு பண்ணி அங்கே ஒரு 1000 பொற்காசை கொடுத்தான்னு பார்க்கிறோம். இது உன் முக்காட்டுக்கான செலவு வச்சுக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கிண்டலா கேலியா சாராள அவன் கேலி பண்ணானான். கவனிங்க, ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். சாராள் அந்த இடத்துல தவறு செய்யலை. தன் கணவன் என்ன சொன்னாரோ அதை தான் என்ன பண்ணாவ செஞ்சான். அவன் மாறி செய்யலை. இந்த இடத்துல சாராள் மேல குற்றம் கிடையாது. குற்றமில்லாத ஒரு நபரை குற்றப்படுத்தி பரியாசம் பண்ணி ஏளனமாய் தன்னுடைய எந்த ஜனங்களுக்கு முன்பதாக பரியாசம் பண்ணானோ அதே ஜனங்களுடைய கற்பத்தை கர்த்தர் அடைச்சு போட்டார். நான் சொல்றேன், பரியாசம் பண்ணுகிற உதடுகளும், எந்த மனுஷனை பரியாசம் பண்ணுகிற அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய காதுகளும் தேவனுடைய தண்டனைக்குட்படுவார்கள். இன்னும் உங்களை நான் எச்சரிக்கிறேன், இது வாக்குத்தத்த ஆராதனை தான் இருந்தாலும் உபவாச நாட்கள் இல்லையா? சில காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள் மனவேதனைப்படும்படி எந்த விதமான பரியாசமான வார்த்தைகளும் உங்கள் நாவிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஏன் செய்யறான், எதுக்கு செய்யறான்னு நமக்கு தெரியாம ரொம்ப ஈஸியா அவனை நியாயம் தீர்த்துட்டு போயிடக்கூடாது. ரொம்ப ஈஸியா அவனை பரியாசம் பண்ணக்கூடாது. ரொம்ப ஈஸியா தூக்கி எறிஞ்சு பேசிடக்கூடாது. ரொம்ப ஈஸியா 4 பேருக்கு முன்னாடி அவனை வேதனைப்படுத்திடக்கூடாது. என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் உறவுகளுக்கு முன்பதாக, உன்னுடைய ஆபீஸ்ல, உங்களுடைய மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக யாரோ ஒருவன் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, ஏதோ ஆண்டவர் அமைதியா இருக்கார் நினைக்காத, உனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அனுக்கிரகம் என்ன செய்யும்? அன்றைக்கு அபிமெலேக்குடைய வாழ்க்கையில தவறு செஞ்சான். ஆண்டவர் கற்பத்தின் கதவுகளை அடைச்சு போட்டாரு. ஆண்டவர் திரும்ப அவர்களுக்கு அந்த தடையை மாற்றி பிள்ளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் எந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில தடுத்து போடப்பட்டிருக்கிறதோ, இந்த அக்டோபர் மாதம் தேவன் உங்கள் மேல் அனுக்கிரகமாய் இருப்பார். ஆமென். ஒருவேளை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியனுக்கு விரோதமாய், ஊழியக்காரிக்கு விரோதமாய் நீங்கள் பேசின வார்த்தைகள், நீங்கள் சொன்ன பரியாச உதடுகள், தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்காரனை இந்த உபவாச நாட்கள்ல என்னுடைய பெனியேல் குடும்பத்தை நான் மனதார மன்னிக்கிறேன், அப்படிப்பட்ட கிரியைகள் உங்கள் சிரசின் மேல் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். இதுவரை இருந்த தடையை கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த அக்டோபர் மாதம் நீ ஆசீர்வாதத்தை பெறுவாய். தடைகளை உன்மேல் கர்த்தர் நீக்கி போடுவார். உனக்கு வர வேண்டிய நன்மைகள் இந்த மாதம் வரும். கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க நான் உபவாச நேரத்தில் இருக்கும்போது ஆண்டு சொன்னார், மகனே உன்னை யாருன்னா பேசினா மன்னிச்சிடுறா, இன்னைக்கு நான் தடையை மாத்தி போடுறேன். ஆமென். ஆபிரகாம் அன்றைக்கு வேண்டிக் கொண்டான். அபிமெலேக்கின் மேல் இருந்த தடையை கர்த்தர் நீக்கி போட்டார். நான் விசுவாசிக்கிற இந்த உபவாசத்தின் 3வது நாள் நானும் என் மனைவி ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். என் ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு விரோதமாய், என்னுடைய கிரியைகளுக்கு விரோதமாய், என்னுடைய செயல்பாடுக்கு விரோதமாய், அல்லது எங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவரை விரோதமாய் பேசின நாவுகள் ஏதாகிலும் இருக்குமானால் அப்படிப்பட்ட நாவுகளை கர்த்தர் நீர் ஒரு விசை கூட மன்னிப்பீராக. இந்த உபவாச நாட்களிலே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. தேவனே, நீர் அனுக்கிரகம் பாராட்டும். இந்த மாதம் தடைகள் நீக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படட்டும். 3வது, தேவனுடைய அனுக்கிரகம் என்ன செய்யும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம்
19:21. அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இந்த விஷயத்திலும் உனக்கு நான் அனுக்கிரகம் பண்ணினேன். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். லோத்து அவன் சோதோம் என்ற ஒரு ஊர்ல இருக்கிறான். இந்த சோதோமுடைய பாவம் தேவ சமூகத்தில் போய் எட்டுது. சோதோம் அப்புறம் கொமோரா, அது ஒரு ஊர். சோதோம் ஒரு ஊர், கொமோரா ஒரு, ரெண்டு சேர்த்து ஒரு ஊர் இல்லை. சோதோம் என்ற பட்டணம், கொமோரா என்ற பட்டணம். ஆனால் லோத்து இருந்த ஒரு சோதோம் என்ற ஊரில் இருக்கிறான். இப்போ இந்த ஊருடைய பாவம் தேவ சமூகத்தில் போய் எட்டுது. இந்த பூமியை, அந்த சோதோமையும் கொமோராவையும் கர்த்தர் அக்கினியை கொண்டு அழிக்க போறாரு. 3 தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். அதில் ஒருவர் இயேசு கிறிஸ்து என்று வேத பண்டிதர் சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆபிரகாம் இடத்துல இயேசு கிறிஸ்து நின்று விட்டார். அங்கே ஆபிரகாம் இயேசு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, 50 நீதிமான், 40 நீதிமான், 20 நீதிமான், 10 நீதிமான் இருந்து அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீங்களான்னு சொல்லி அங்கே ஜெபம் நடந்துட்டு இருக்குது. இப்போ 2 தூதர்கள் மட்டும் புறப்பட்டு அங்கே சோதோமுக்கு போறாங்க. சோதோமுக்கு போய் லோத்துவை பார்க்குறாங்க. லோத்து இவங்களை பார்த்த உடனே இவர்கள் தேவ தூதர்கள் என்பதை அறிந்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு அழைக்கிறான். இளைப்பாற சொல்கிறான். அவங்க நான் வீதியில் தங்குவோன்னாங்க. இல்லை நீங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வரும்படி பண்ணி அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டான். இவர்கள் வீட்டுக்கு 2 தேவ தூதர்கள் வந்தார்கள் என்ற செய்தி அந்த ஊர் மக்கள், வாலிபர்கள் அறிந்த உடனே அங்கே சோதோமுடைய பாவம் என்னவென்று சொன்னால், ஆண்களோடு ஆண்கள் அவலட்சணமாய் செய்யக்கூடிய அந்த ஆண்களோடு ஆண்கள் அவலட்சணமாய் செய்யக்கூடிய அருவருப்பான பாவ காரியம் சோதோம் பட்டணத்தில் இருந்தது. எனவே அந்த ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாரும் வந்து லோத்திரத்தில் கேட்குறாங்க, உன்னிடத்தில் வந்து அந்த 2 பேரை வெளியே கொண்டு வாரும், நாங்கள் அவரோடு கூட நாங்கள் அருவருப்பான பாவ காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் லோத்து எவ்வளவோ தடுக்கிறான், முடியல. கடைசியில் அந்த தேவதூதர் சொல்கிறாங்க, இந்த ஊரை அழிக்க போகிற, நீ உடனே என்ன பண்ணு, புறப்படு. இப்போ நம்ம லோத்து என்ன பண்ணாராம், தாமதித்து கொண்டிருந்தார். உடனே என்ன சொல்றாங்க, இந்த 2 பேரும், சரி நீ லேட் பண்ணாத, சீக்கிரம் கிளம்பு, நீ உன்னுடைய மனைவி, உன் 2 பெண் பிள்ளைங்க, அதே மாதிரி 2 பெண் பிள்ளைகளுக்கு நீ மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிற அந்த மாப்பிள்ளையை போய் கூப்பிடு. கவனிங்க, ரொம்ப அறிகுறியான நேரத்தில் கூட லோத்து கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். என்னுடைய 2 மருமகனை நான் போய் என்ன பண்ணிட்டுறேன், நான் கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இவன் ஓடி போய் அந்த 2 பேரை கூப்பிட்றான். அவங்க சிரிக்கிறாங்க. யோ, சும்மா வேலையை பாரியா, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம், நீ என்ன எங்களை வந்து இப்படி கூப்பிட்றேன்னு சொல்லி அவங்க பரியாசம் பண்ணாங்களாம். அவங்க வார்த்தையை அசட்டை பண்ணாங்களாம். உடனே அவங்கள விட்டுட்டான். திரும்ப ஓடி வரான். வீட்டில் ஓடி வந்து லோத்து வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்கிறான். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவ தூதர்கள் லோத்துடைய கையையும் அவருடைய மனைவியின் கையையும் அவருடைய 2 பெண் பிள்ளையுடைய கையும் பிடிச்சு எங்கே கொண்டு போய் வச்சாங்க, ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டாங்க. ஹல்லேலூயா. ஏங்க நீங்கள் இந்த இதெல்லாம் பார்ப்பீங்களே, ஏதோ நம்ம பழைய இதெல்லாம் சொல்லுவாங்க பாரு, கை ஒன்று தூக்கி இப்படி வைக்குமே, ஜி பூம்பா, அது மாதிரி உண்மையாகவே அங்கே நடந்திருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற 4 பேரையும் பிடிச்சி எங்கே கொண்டு போய் வச்சாரு, ஊருக்கு வெளியே கொண்டு போய் விடுறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். எது சாத்தியம் இல்லையோ, எது இல்லையோ அதெல்லாம் கூட ஆண்டவர் நமக்காக செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, கவனிங்க. வெளியே விட்டதுக்கு அப்புறம் இப்போ அந்த தேவதூதர் சொல்றாங்க, எதிரில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு நீ ஓடு, தப்பித்துக்கொள். நம்ம ஆளு பாரு, அதில் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு. அந்த மலைக்கு போகிறதுக்குள்ள என்ன தீங்கு வந்து என்ன பண்ணுறோம், என்ன பிடிச்சிரும். எனவே நான் அந்த மலைக்கு போகலை, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பட்டணத்துக்கு போகிறேன். அப்போ தான் இந்த வசனம் சொல்லுது, அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான். அப்போ கவனிங்க, அப்போ இவன் ஓடி போன அந்த சோவார்னு ஒரு ஊர், அந்த ஊரையும் ஆண்டவர் அழிப்பதற்கு என்ன வச்சிருந்தாரு, திட்டம் வச்சிருந்தாரு. இவன் கேட்டுக்கிட்டதுனால அந்த ஊரை கவிழ்த்து போடாதபடி. எங்க எவ்வளோ பெரிய விஷயம். தேவன் டிசைட் பண்றாரு அழிக்கணும்னு, பட் இவன் கேட்கிறான். இவன் கேட்டதுனால அந்த ஊரை கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலையும் நான் உனக்கு என்ன பண்ணேன், அனுக்கிரகம் பாராட்டினேன். ஆமென். நான் இப்படி சொல்றேன், ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தால் நாம் கேட்டுக்கொள்கிறது நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்க பக்கத்துலங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனுக்கு பிரியமான விருப்பம் உங்கள் இருதயத்துக்குள் இருக்குமானால், உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் பொருளாதாரத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுக்கு பிரியமான விருப்பம் உங்களுக்குள் இருக்குமானால், தேவன் உங்கள் விருப்பத்தை இந்த மாதம் அவர் நிறைவேற்றுவார். பெற்றோரே, பிள்ளைகளை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தொழில் செய்கிற பிள்ளைகளே, உங்கள் தொழிலை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களே, தேவன் உங்கள் விருப்பத்தை கர்த்தர் இந்த மாதம் அவர் நிறைவேற்ற போகிறார். ஆண்டவர் இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நீ விரும்புகிறதையும் நீ வேண்டிக் கொள்கிறதையும் கர்த்தர் உனக்கு அவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியம் தேவனுடைய அனுக்கிரகம் என்ன செய்யும்? 1, நம்மை விருத்தியாக்கும். தேவனுடைய அனுக்கிரகம் என்ன செய்யும்? 2வது, நம்மளை விடுதலையாக்கும். 3வது, தேவனுடைய அனுக்கிரகம் என்ன செய்யும்? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே இருக்கிற இடங்களை யாவரும் எழுந்து நின்று உங்க கண்களை மூடி உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, தேவனுடைய அனுக்கிரகம் என்னை விருத்தியாக்கும், தேவனுடைய அனுக்கிரகம் என்னை விடுதலையாக்கும், தேவனுடைய அனுக்கிரகம் என் விருப்பத்தை நிறைவேற்றும். எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி இப்ப அறிக்கை பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. எல்லாம் வாய்களை திறந்து, தேவ பிள்ளையே, இந்த 3வது நாள் உபவாச நாளில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 3 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்கள் மேல் அனுக்கிரகமாய் கர்த்தர் இறங்கி வருவார். அவர் அனுக்கிரகமாய் கர்த்தர் இறங்கி வருவார். அவர் அனுக்கிரகமாய் கர்த்தர் இறங்கி வருவார். இது அனுக்கிரகத்தின் காலம், இது அனுக்கிரகத்தின் காலம். நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த அக்டோபர் மாதம் தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. தேவனுடைய அனுக்கிரகம் என்ன செய்யும்? உன்னை விருத்தியாக்கும், உன்னை விடுதலையாக்கும், உன் விருப்பத்தை நிறைவேற்றும். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஓ மராக்கத்தா நம்ம ஷெக்கெலி அந்த ரக்கத்தா நம்ம, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதம் உன் வாழ்க்கையில தேவனுடைய அனுக்கிரகத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த அனுக்கிரகம் உன்னை விருத்தியாக்கும், அந்த அனுக்கிரகம் உன்னை விடுதலையாக்கும், அந்த அனுக்கிரகம் உன் விருப்பத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா.